ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு முழு தேங்காய் எடுத்து அதை சுட போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 ஏலக்காய் எடுத்துக்கிடுறேன். அப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு, அப்புறம் வேர்க்கடலை இருக்குல்ல, அது கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிடுறேன், வறுத்த வேர்க்கடலை. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இது கூட பாதாம், பிஸ்தா என்னன்னாலும் எடுத்துக்கிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது மாதிரி பாதி நல்லா அரைப்படாமல் முழுசாக இருக்குது. இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா நாட்டு சக்கரை இருக்குல்ல, அதை கொஞ்சமாக இது கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இனிப்புக்காக வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு முழு தேங்காய் எடுத்துருக்கிறேன். இந்த தேங்காயில் இது மாதிரி 3 கன்று இருக்குது பாருங்கள். இதில் ஒரே ஒரு கண்ணை மட்டும் நம்ம ஓட்டை போடணும். இந்த தேங்காய் கீறுவோம்ல, அது வச்சு இது போல் நல்லா ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, கடலை, நாட்டு சக்கரை எல்லாம் அரைச்சி அதை உள்ளே சேர்க்கணும். கடலை எல்லாமே அரைக்காமல் கூட சேர்க்கலாம். ஆனால் அரைச்சி சேர்த்தோன்னா அது இன்னும் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உதிர்ந்து போகாமல். இப்போ இதில் உள்ள தண்ணியை தனியாக ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுக்கிடுறேன். இந்த தண்ணி நமக்கு அப்புறமா தேவைப்படும். ஒரு பேப்பரில் நம்ம கடலை பார்சல் பண்ணுவாங்கல்ல, அது போல் எடுத்துட்டு கீழே உள்ளதை லைட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய்க்குள்ளே இது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கடலை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக தரையில் இப்படி தட்டுனீங்கன்னா அது தானாக உள்ளே போயிடும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் தேங்காய்க்குள்ளே சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நல்லா ஃபுல்லாக அதை ஃபில் பண்ண பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல தேங்காய் தண்ணி தனியாக, அதை இதுக்குள்ளே சேர்க்கணும். இப்போது நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. தேங்காய் தண்ணியை ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றும்போது கொஞ்சம் ஃபுல்லான மாதிரி இருக்கும். அப்புறம் லைட்டாக குடிக்கும். ஏன்னா நம்ம கடலையெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்ச நேரம் கழித்து அதை உறிஞ்சிட்டு திரும்ப இடம் காலியாக இருக்கும். அப்போ திரும்பியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது மாதிரி சேர்த்த பிறகு ஒரு கம்பு வச்சு உள்ளே இதே மாதிரி டைட் பண்ணிக்கலாம். தரையில் அடிக்கும்போது அந்த கம்பு அதோட ஃபிக்ஸ் ஆகி நல்லா டைட் ஆகிக்கிடும். இப்போ இதை நம்ம சுட போகிறோம். கீழே தீ வச்சுருக்கு. மேலே கம்பியை சும்மா இது மாதிரி ஒரு கிரில் போல் ரெடி பண்ணி அதுக்கு மேலே நம்ம தேங்காயை வச்சு இப்போ சுட்டு எடுக்க போகிறோம். நம்ம தேங்காயில் இப்படி ஒரு கம்பு மாட்டி வைக்கிறதுனால நம்ம மேலே அனல் படாது. நம்ம நல்லா தள்ளி நின்றுக்கிட்டே அதை அழகாக பரட்டி வைக்கலாம். தேங்காய்க்குள்ளே நம்ம தண்ணி வச்சுருக்கோம்ல, அதுவும் கீழே கொட்டாது. ஸோ நமக்கு தேங்காவை நல்லா எல்லா பக்கமும் திருப்பி வேக வைக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். தேங்காவில் சூடு ஏற இது எப்படி வெடித்து வருது பாருங்கள். இது நல்லா வேகட்டும். தீயும் இப்போ நல்லா எரியுது. நம்ம தேங்காயில் ஒரு கம்பு குத்தி வச்சுருக்கோம்ல, அது பச்சை கம்பு, காயில். அதனால் தீப்பட்டு அது எரியவும் செய்யாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் ஆனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதில் தீ அதிகமாக எரிஞ்சதுனால ஒரு 10 நிமிஷத்துலேயே இது நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் ஃபுல்லாக வெந்த பிறகு இதை தனியாக ஆற வச்சாச்சு. ஆறின பிறகு நம்ம இப்போ இதை கட் பண்ண போகிறோம். இந்த ஓடெல்லாம் நல்லா கரிஞ்சு வெந்திருக்கு பாருங்கள். இது நமக்கு இப்போ பிச்சு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், சைடெல்லாம் எப்படி வெந்திருக்குன்ட்டு. இப்போ இதை உள்ள கட் பண்ணி பார்க்கலாம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. இதை இப்போ நம்ம பீஸாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப சுவையான சுட்ட தேங்காய் ரெடி ஆயிட்டு. இதில் நம்ம கடலெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறதுனால பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது, சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
மெத்தியோ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு நான் மட்டும் சொல்லு. சாப்பிடு. எப்படி இருக்கு? தேங்காய் கடிச்சு சாப்பிடு. தேங்காய் ஒரு கடி கடி. அது கடி கடி. அம்மா தட்டா. சரி எடுங்க. தேங்காய் கடிடா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லதே சாப்பிடுங்க, நலமா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.